சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் அக்டோபர் 19ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் திருநாள். மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் நிறைய இனிப்பு வகைகள் தோணும். அதெல்லாம் உட்காந்து சமைப்பீங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்களை போய் வாங்கிட்டு வருவீங்க. எல்லாரும் தீபாவளிக்கு முன்னாடி நாளுங்கிறதுனால எல்லாம் பட்டாசு கிட்டாசு உணவு தின்பண்டம் இதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும். அமோகமான நாள். வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதை மட்டும் பார்த்தீங்க, மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லாயிருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். மனசுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றம் கொடுக்கும். சுப செலவுகள் நடக்கும். உடல்நிலைகள் பாதிப்புலேருந்து வெளிவரீங்க. கொஞ்சம் கடனுமே தீரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. வண்டி வாகனங்கள் ஒரு சில பேருக்கு மாறும். பிரயாணங்களினால் வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதாரத்தில் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். தீர்க்கமான எண்ணங்கள் வரும். கொடுக்கல் வாங்கல்ல சந்தோஷம் ஏற்றம் இருக்கும். எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி நிச்சயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இப்போ எடுத்தோன்னா காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான ஒரு காலகட்டம். நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றங்கள், தனப்பிராப்தம், காசு பணத்தில் குறை கிடையாது. என்ன வேணுமோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். எடுத்த காரியங்களில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஒரு வேதனையிலிருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். எல்லாமே இனிமேல் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி, மன சந்தோஷம், குட் பிரயாணம். அதே மாதிரி இந்த நாள் நிறையா ஸ்வீட் சாப்பிடுவீங்க. இதெல்லாம் இந்த நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நினச்ச எல்லா காரியங்களும் வெற்றி, மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். கால தாமதமான விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் கொஞ்சம் சரியாக டைமுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விதத்துலையுமே டென்ஷன் இல்லாமல், குறை இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நல்லபடியாக நடக்கும். கொஞ்சம் தூங்கணும்னு தோணும். நிறைய அசதியாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த நாள் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய வரும். நிறைய கிஃப்டெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் அபாரமாக இருக்கும். எல்லாமே நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இயற்கையாகவே இந்த நாள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிமித்தமான, தொழில் நிமித்தமான ப்ரெஷர், டென்ஷன்லாம் இருக்கும். நிறைய பேர் ஊருக்கு கிளம்பிங்க. நிறைய பேர் ஊர்லேருந்து வருவீங்க.
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பர்ச்சேஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த நாள் சாயந்தரத்துலேருந்து நிறைய பேர் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியான நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கும். எல்லா விதங்களையும் லாபம், பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நாள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்து நிவர்த்தியாகும். தேவையில்லாத ப்ரெஷர், தேவையில்லாத கோபம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. தேவைக்கு அதிகமான செலவு ஏற்படுறதுனால கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, இன்றைய நாள் வந்து செலவு ஆனாலும் அது நல்ல செலவாக இருக்குமே தவிர கெட்ட செலவாக இருக்காது. பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கறது. மனோதிடம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும். மனசும் சரி, உடம்பும் சரி குளிர்ச்சியாக இருக்கும். எல்லாம் சாந்தமாக அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் நிம்மதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அமோகமான நாள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.